வெரி குட் மார்னிங் டு ஆல். ஸோ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களிலிருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசாஜ், நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்விதமான பணியிடங்களுக்கான வாய்மொழி தேர்வு. ஸோ ஃபைனல் ரவுண்டான இந்த இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட் அப்படின்னு நேற்று தினம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இன்டர்வியூவில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அஃபிஷியலாக எல்லாருமே ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் இன்னும் பண்ணலை அப்படின்னா அஃபிஷியல் வெப்சைட் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல்லில் போய்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் வந்து அந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எல்லாருமே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணதுனால அதே நேமில் இருக்கிறதுனால ஆல்ரெடி டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ டவுன்லோட் எகைன் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூவாக இந்த ஹால் டிக்கெட், அதாவது ஃபைனல் ரவுண்டுக்கான ஹால் டிக்கெட் அப்படின்றது டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, விண்ணப்பதாரர்கள் அனைவரும் முறையான ஆடை அணிந்து வர வேண்டும். ஸோ ட்ரெஸ் கோடு வந்து கம்பல்சரியாக பார்ப்பாங்க. அதனால் நீட்டாக வந்து போங்க. இந்த வாய்மொழித்தினுடைய நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய மனத்திறனையும் உங்களுடைய உடல் திறனும் ப்ளஸ் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்குறதுக்காக தான் வந்து இந்த ஃபைனல் ரவுண்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட கேள்வி கேட்கணும், உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணணுன்ற கான்செப்டில் கிடையாது. உங்களுடைய ஆக்டிவிட்டீஸு டிசிப்ளின், ஒழுக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. ஸோ அதனால் ஹேர் கட்லாம் பண்ணாமல் காடு மாதிரி முடி வச்சிங்கன்னா அதெல்லாம் வெட்டிட்டு போயிருங்க, தாடி எடுத்துகிட்டு போயிருங்க. ஸோ நீட்டாக ஒரு பணிக்காக நீங்கள் போகிறதுனால என்ன என்ன கான்செப்டில் நீங்கள் போகணுமோ அந்த விதத்தில் வந்து போங்க. கண்டிப்பாக அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரெஸ் வந்து நீட்டாக பண்ணிவிட்டு போங்க. மேலாக இருந்தீங்கன்னா ஷர்ட் போட்டு போங்க. ஜீன்ஸு இந்த மாதிரி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஃபார்மல் ட்ரெஸ்லேயே போங்க. ப்ளஸ் வந்து ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா சுடிதார், சாரீ இந்த மாதிரி வியர் பண்ணிட்டு போங்க. ஸோ ஜென்ஸ் பொறுத்தளவுக்கு டிஷர்ட்டு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் வந்து போட்டுட்டு போக வேணாம். ஸோ இது வந்து ட்ரெஸ் கோட் பேசிக்காக எல்லா இன்டர்வியூக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இது கீழ்நிலை பணி அப்படின்றப்ப ட்ரெஸ் கோடு வந்து நீட்டாக பண்ணிவிட்டு போங்க. ஸோ அடுத்தது வந்து விண்ணப்பதாரர்கள் வாய்மொழி தேர்வுக்கு அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் குறிப்பிடப்பட்ட நேரத்திற்கு மட்டும் அனுமதிக்கப்படுவார்கள். ஸோ உங்களுடைய இந்த இன்டர்வியூ டைமிங்குள்ளே தான் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ போன தடவை அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்றதெல்லாம் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இருக்கான்றது தெரியாது. ஏன்னா ஒன்ஸ் வந்து உள்ளர போகிற ஒரு வேவ் இருக்கும், வெளில கேண்டிடேட்ஸ் வர வழி வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்படி வேணாலும் கம்யூனிகேஷன் இருக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த கொஷினாக கேட்பாங்க, இதை கேட்க மாட்டாங்க, நம்ம வந்து ஃபிக்ஸேஷன் ஆக முடியாது. ஸோ என்ன சொல்கிறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரர்கள் தவிர வேறு யாரும் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வாய்மொழி தேர்வு தினத்தன்று விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டு இல்லாமல் தேர்வு மையத்திற்குள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ கம்பல்சரியாக ஹால் டிக்கெட் வேணும். ஹால் டிக்கெட்னால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோன்றதை சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் புகைப்படம் மற்றும் அதாவது அப்ளிகேஷனில் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ வந்து சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு வாங்க. அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை காட்டி அதை வந்து நீங்கள் பின் பண்ணிக்கலான்றதை சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள், கைபேசி, மின்னணு சாதனங்கள், பதிவு சாதனங்கள் போன்றவை தேர்வு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது. தேர்வு மையம்னா அந்த ஃபைனல் அங்கே டேபிள் நீங்கள் இன்டர்வியூ பேனல் போகிறீங்கள, அங்கே வந்து உங்களுடைய மொபைலோ இல்லை வந்து வேறு எலக்ட்ரானிக் டிவைஸோ இல்லை மொபைலில் வந்து இந்த கையில் ஸ்மார்ட் வாட்சோ அது மாதிரி வந்து கட்டிட்டு போகக்கூடாதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. அங்கேயே வந்து எப்படியும் நம்ம போன தடவையே எப்படி பேட்ச் வைஸாக வந்து உள்ளே கூப்பிட்டு போனாங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்களோ அதேமாதிரி இந்த பேட்ச் வைஸாக உள்ளே போகும்போது உங்களுடைய திங்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வச்சுட்டு ஒரு பேட்சாக நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதான். ஸோ கிட்டத்தட்ட நிறையா போர்டு இருக்குது போல் இருக்குது. ஹால் டிக்கெட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனாவது போர்டு, எங்கே நீங்கள் போகணும், எந்த பில்டிங் முதற்கொண்டு எல்லாமே அதிலே இருக்குது. விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டுள்ள எந்த ஒரு முறையற்ற நடவடிக்கைகளும் விண்ணப்பதாரர்கள் ஈடுபடக்கூடாது. வாய்மொழி தேர்வின் போது ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபடும் விண்ணப்பதாரர்கள் தேர்வு நடைபெறும் மையத்திலிருந்து வெளியேற்றப்படுவர். மேலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இந்த தேர்விலும் எதிர்கால தேர்வுகளிலும் தடை செய்யப்படுவர். வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாக அழைக்கப்படுகிறார்கள். மேலும் இதை கொண்டு விண்ணப்பதாரர்கள் இப்பணிக்கு எவ்வித உத்தரவாதம் மற்றும் உரிமை கோர இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 8 பாயிண்ட் வந்து ஹைலைட்டான பாயிண்ட்டு. அதில் குறிப்பிட்ட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9வது பாயிண்ட். ஸோ எல்லாருமே சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கா, ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது அங்கே இருக்கா அப்படின்றத கேட்குறீங்க. ஸோ இதில் வந்து ஹால் டிக்கெட்டில் எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஆனால் இந்த 9வது பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கை எண்கள் 116 மற்றும் 171 2024 தேதி 28/4/2024 வாய்மொழி தேர்வு பத்தியில். ஸோ அந்த வாய்மொழி தேர்வுன்னு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சான்றிதழ்கள் வந்து சரிபார்ப்பு இருக்குன்றதை போட்டிருக்காங்க. வாய்மொழி தேர்வின் போது கட்டாயம் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்றத அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வியூ பண்ணி காட்டுறேன். ஏதேனும் சான்றிதழ்களை விண்ணப்பதாரர்கள் தங்களிடம் வைத்திருப்பின் வாய்மொழி தேர்வின் போது கட்டாயம் காண்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த படி குறிப்பிட்டுள்ள படி பத்தியில் குறிப்பிட்டுள்ள படின்னு சொல்லும்போதே நமக்கு ஒரு வேளை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கா அப்படின்றதோ வந்து ஒரு டவுட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் என்னன்றது நம்ம ஃபுல்ஃபில்லாக தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய சஜஷன் ஒரு ஒரிஜினல் செட் வந்து நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட் ப்ளஸ் ஒரு செட் ஜெராக்ஸ் காப்பின்றத கையில் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டீட்டெயிலாக என்னன்றதை அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு மாவட்டத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து எடுத்திருக்கேன். இந்த நோட்டிஃபிகேஷனை நம்ம டேரெக்டாக வந்து இந்த வாய்மொழி தேர்வுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜுக்கு வந்து போயிடலாம். ஸோ ஏன்னா அவங்க அதுதான் சொல்லியிருக்காங்க, வாய்மொழி தேர்வு பத்தியில் கொடுத்துருக்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க. சில கொடுத்துருக்காங்க பாருங்கள், வாய்மொழி தேர்வு 30 மதிப்பெண்களுக்கு இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க. இந்த வைவா வைஸ் ப்ராசஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தகுதிக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்கள் 12. ஸோ எலிஜிபிலிட்டி மார்க் வந்து இதிலேயே இருக்குது. 12க்கு குறைவாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதிலேயே டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுவீங்க. ஸோ 12 மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்கணுன்றது தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக வாய்மொழி தேர்வுக்கு 30 மதிப்பெண்கள் ஃபுல்லாக வந்து ஃபுல் மார்க் வந்து 30 மார்க், அதில் 12 மார்க் கட்டாயமாக எல்லாருமே எடுத்தாகணும். ஸோ வாய்மொழி தேர்வுக்கு விண்ணப்பதாரர்கள் பொது எழுத்து தேர்வு மற்றும் செய்முறை தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் 1:3 ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1:3 ரேஷியோவில் தான் கூப்பிட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடஒதுக்கீட்டு பிரிவில் வந்து அந்த எண்ணிக்கை ஒரு 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 இப்போ பிசி கம்யூனிட்டியில் 5 வேகன்சிக்கு மேலே இருக்குது அப்படின்னா 1:2 ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்க. 5 வேகன்சிக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா 1:3 ரேஷியோ அப்படின்றத தெளிவாக அது நோட்டிஃபிகேஷனே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த எந்த ரேஷியோவில் எடுத்திருக்காங்கன்றது நம்ம அந்த அந்த பேனல் பொறுத்தளவுக்கு எப்படி செட் பண்ணியிருக்காங்கன்றது நமக்கு அஃபிஷியலாக இவ்வளோ பேர் இந்தந்த வேக்கண்ட்டுக்கு எடுத்திருக்காங்கன்றது நமக்கு தெரியல. ஏன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட் போன எல்லாரையுமே ஃபைனல் ரவுண்டுக்கு வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டோடைய ரேஷியோ வந்து 1:5. ஆஃப்டர் இந்த இன்டர்வியூக்கு 1:3, 1:2 இப்படி தான் எடுத்துருக்கணும். ஆனால் என்ன கான்செப்ட்டில் எடுத்திருக்காங்கன்றது நமக்கு இது வரைக்கும் என்ன புரியல. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஷனும் இப்போ பண்ண தேவையில்லை. ஸோ தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, நம்ம நினச்சிக்க வேண்டியதான். ஸோ இதில் வந்து குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் பெற்றிருப்பதாலேயோ வாய்மொழி தேர்வுக்கு பங்கேற்கும் உரிமை கொள்ள முடியாதுன்றதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கடந்து எல்லாருமே இன்டர்வியூ போகிறாங்க. ஸோ இதில் வந்து வாய்மொழி தேர்வில் விண்ணப்பதாரர்களின் பொது உடலமைப்பு, திறமை, வெளிப்பாட்டிற்கான திறமை, பொது அறிவை புரிந்து கொள்வது ஆகியவற்றை தவிர விளையாட்டுத்திறன், தடகளத்திறன், என்சிசி, என்எஸ்எஸ், என்சிசி, அப்புறம் வந்து சாரணர் மற்றும் வழிகாட்டிகள் மற்றும் இலக்கிய நடவடிக்கைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த சர்டிஃபிகேட் எக்ஸஸாக நீங்கள் வச்சுருக்கீங்க சொல்லியிருக்காங்களா, அந்த பத்தியில் வாய்மொழி தேர்வுடைய பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து குறிப்பிட்டு இந்த வாய்மொழி தேர்வுக்கான டீட்டெயில்ஸை இன்னும் நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த ரேஷியோ சொல்லியிருக்காங்க, இடஒதுக்கீடு விதியை பின்பற்றி காலிடங்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப நாங்கள் அந்த இதை வந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற ஒரு வேர்டை வந்து பாருங்கள், வாய்மொழி தேர்வுக்கு ஒத்த மதிப்பெண்கள் பெற்ற அனைவருமே வாய்மொழி தேர்வுக்கு அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பாருங்கள், வாய்மொழி தேர்வு நேரத்தில், ஸோ இன்டர்வியூ நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து சான்றிதழ் சரிபார்ப்புன்றதை மென்ஷன் பண்ணலை. ஆனால் பிஃபோராகவே இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு இதாக வந்து முரண்பாடாக நமக்கு ரிட்டன் மார்க் முடித்த உடனே ஒரு சான்றிதழ் சரிபார்ப்புன்றதை பண்ணாங்க. முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புன்னு அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதற்கு பிறகு நம்ம எப்படி இதை கொண்டு போகிறது பார்த்திங்கன்னா, இந்த இன்டர்வியூ நடத்துகிறப்ப சான்றிதழ் சரிபார்ப்பு நடத்தலாம், அல்லது இந்த லிஸ்ட்டை விட்டதுக்கப்புறம் இன்டர்வியூ விட்டதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சான்றிதழ் சரிபார்ப்பு எப்படி வந்து ஜோனல் வைஸாக நமக்கு கண்டக்ட் பண்ணாங்களோ, செலக்டான தேர்வு பட்டியலை வச்சு இந்த ஜோனல் வைஸாக கண்டக்ட் பண்ணாங்களோ அங்கே மேபி வந்து சான்றிதழ் சரிபார்ப்புன்றது நடத்தலாம் அப்படின்னு நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மேபி இது முன்னாடியே பண்ணாங்கன்னா இன்னொரு ரவுண்டு வந்து நமக்கு மிச்சமாகும். இல்லை ஆஃப்டர் அப்படின்றது நடந்துச்சுன்னா இன்னும் இது காலதாமதம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி கொண்டு போகிறாங்கன்றது நமக்கு தெரியல. இப்போவே ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூ நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ இதில் வந்து இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் மார்க் அப்படின்றத பார்த்திங்கன்னா நமக்கு இந்த என்சிசி, என்எஸ்எஸ், ஸ்கவுட் இதில் இருக்கீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ்ன்றது இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த சான்றிதழ் எடுத்துகிட்டு போங்க. நம்ம சொன்ன மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ 10th 12th என்னென்ன நீங்கள் அப்ளை பண்ணும்போது வச்சுருந்தீங்களோ, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசி, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து இருந்ததோ கையில் வந்து வச்சுக்கோங்க. ஒரு செட்டு ஜெராக்ஸ் காப்பியும் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு கையில் பத்திரமா வச்சுக்கோங்க. என்ன கேட்டாலும் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் பெனிஃபிட்ஸ். ஸோ அதனால் கையில் வச்சுக்கிறது ரொம்பவே பெட்ரு. அதேமாதிரி பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம சொல்லிட்டோன்றதுனாலேயே சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் தொலைச்சிட்டிங்கன்னா அதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். அதனால் அந்த சான்றிதழ்ன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். ஸோ இவங்க வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்றத வந்து ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணல. ஆனால் தெளிவாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
அந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருந்த அந்த வாய்மொழி தேர்வு பற்றியில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிவிட்டு வாய்மொழி தேர்வு நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும் அப்படின்ற வேர்டை வந்து டீகோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து தேர்வு அந்த நோட்டிஃபிகேஷன் விட்ட அந்த போர்டு கூட நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். ஸோ கால் பண்ணி கேட்டு பாருங்கள். சப்போஸ் தெரிலனாலும் நானும் ஏதாவது ஐடியா கிடச்சதுன்னா சொல்கிறேன். ஸோ இது வரைக்கும் இதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபைனல் லிஸ்ட்டு வந்து எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். தொடர்ந்து சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வந்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.